இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவிலை பற்றி இன்னும் சில அபூர்வமான தகவல்களை எல்லாம் பார்க்கவிருக்கிறோம். மதுரையிலிருந்து வந்த காளி, அதனால் மதுரகாளி என்று ஒரு திருநாமம் இந்த அம்பாளுக்கு வந்தது என்பதை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். கண்ணகியின் வரலாறு அனைவருக்கும் தெரியும். கண்ணகியை பற்றி பேசினால் நமக்கு சிலப்பதிகாரம் நினைவிற்கு வரும். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்திலே அதன் நாயகனான கோவலன், கண்ணகி ஆகியோரின் வரலாறு உலகறிந்த ஒன்று. அந்த கண்ணகி தனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, திருடாமலே தனது கணவனுக்கு திருட்டு பட்டம் சுட்டி மதுரையிலே அந்த பாண்டிய மன்னனுடைய அரசாட்சியிலே தனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்பதை சுட்டிக்காட்டி பாண்டிய மன்னனின் அரசவைக்கு சென்று அங்கே வாதாடுகிறாள். தனது கணவன் நிரபராதி என்பதை நிரூபிக்கிறாள். தேரா மன்னா செப்புவதுடையேன் எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளரு பொன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி யுகினீர் நெஞ்சு சுட தான் பெற்றரும்பரர் புதலனை ஆழியில் மடித்தோன் புகாரின் பதியே அவ்வூர் ஏசாச் சிறப்பின் இசை விளங்கு மாசாத்து வணிகன் மகனையாகி ஊழ்வினை துரத்த நின்னகர் புகுந்திங்கன் கார்ச்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவியான் கண்ணகி என்பதன் பெயரே என பெண்ணணங்கே கல்வனை கோரல் கொடுங்கோல் என்று மன்னன் சொல்கிறான். ஊழ்வினை துரத்த நின்னகர் புகுந்து என்னும் ஒரு சொற்றொடரை அங்கே இளங்கோவடிகள் உபயோகப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். ஊழ்வினை துரத்த நின்னகர் புகுந்திங்கன் கார்ச்சிலம்பு பகர்தல் வேண்டி என்கிறார். ஊழ்வினை துரத்தி அதனால் பலியான கோவலனுக்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக கண்ணகி மதுரை எரிக்கிறார். எப்படி கண்ணகியால் மதுரை எரிக்க முடிந்தது என்றால் கற்பு எரித்து விட்டது என்று சொல்வார்கள். கற்புக்கரசியாக இருந்தாலும் கூட அந்த கற்புக்கரசிகளுக்கெல்லாம் தெய்வம் துணை நிற்கும். அப்படி கண்ணகிக்கு துணை நின்ற தெய்வம்தான் அந்த மதுரை காளி. அந்த மதுரை காளி துணையுடன் மதுரையை எரித்துவிட்டு கண்ணகி மன அமைதி இல்லாமல் அங்குமிங்கும் அலைந்து கொண்டு கடைசியிலே இந்த சிறுவாச்சூருக்கு வந்து செல்லியம்மன் கோவிலில் அமர்கிறார். கூடவே காளியும் வந்து விடுகிறார். அப்பொழுது அமைதி இல்லாத ஒரு மனநிலையிலே இருக்கும் பொழுது இவ்விடத்திலே அமர்ந்து தவம் புரிந்தால் மனம் சாந்தி பெறும் என்பதற்காக அந்த காளி இங்கு வந்து தவம் இயற்றிய இடம் என்று சிறுவாச்சூர் சொல்லப்படுகிறது. காளி அம்மனே வந்து தவம் இயற்றி சாந்தமடைந்ததால் இப்பொழுது இது சாந்த காளியாக இருக்கிறது, உக்ர காளியாக இல்லை. மதுரையை எரித்த காளியாக இல்லை. மதுரை காளி இனிமையான காளியாக அனைவருக்கும் அருள் பாலிக்கின்ற ஒரு காளியாக இருக்கிறாள். கண்ணகிக்கு துணை போன காளி அல்லவா. நேர்மைக்கு மட்டுமே இந்த காளி துணை செல்வாள். நியாயம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே துணை செல்வாளாம் இந்த சிறுவாச்சூர் மதுரை காளி. இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் இன்னொரு ரகம் உண்டு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் குடும்ப சண்டையினாலோ அல்லது தொழில் போட்டியினாலோ பொறாமையினாலோ யாரேனும் ஏமாற்றிவிட்டால், வஞ்சிக்கப்பட்டால், நீதி கிடைக்காமல் நீதி மறுக்கப்பட்டாலோ அல்லது அநீதி இழைக்கப்பட்டாலோ அவர்கள் இந்த தலத்திலே வந்து இந்த காளியை வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு நீதி கிடைக்கும். நீதி கேட்டு போராடுபவர்களெல்லாம் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறுவாச்சூர் மதுரகாளியிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்கிறது என்பது இங்கே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தினசரி நாம் பார்க்கிறோம். ஆலயம் திறந்திருக்கும் நாட்களிலெல்லாம் திரள் திரளாக பக்தர்கள் வருகிறார்கள். பரம்பரையாக பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாருக்கேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அதற்காக இங்கு வந்து இந்த அம்மனிடம் சொல்லி அதை கதறி அழுது மனமுருகி, எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டார்களே, எனக்கு நியாயம் கிடைக்கவில்லையே, தர்மம் இல்லாமல் போய்விட்டதே, அதர்மம் இழைத்து விட்டார்களே என்று இங்கே வந்து சொன்னால் அதற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும், தர்மம் கிடைக்கும். அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டியமோ அது கிடைக்கும். ஆகவே இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக, தென்னிந்தியாவிலே உள்ள அம்மன் கோவில்களிலே புகழ்மிக்க ஒரு கோவிலாகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. சற்றேறக்குறைய 20,000 குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இந்த சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவில் விளங்குகிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாகும். உடையாளூர் பகுதியிலே இருக்கின்ற மற்றொரு காளியம்மனும் இந்த காளியம்மனும் சகோதரிகள் என்று சொல்வார்கள். ஆகவே உடையாளூர்
காளியும் சிறுவாச்சூர் காளியும் சகோதரிகள் என்று சொல்லப்படுகின்றனர். ஆகவே இந்த காளி ஒரு சக்தி வாய்ந்த சாந்தமான நீதி வழங்கும் காளியாக விளங்குகிறாள். சிறுவாச்சூர் சென்று நாமும் அந்த காளியை திங்கள் வெள்ளி ஆகிய 2 நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் சென்று வழிபட்டு விட்டு வருவோம். வாரீர். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.